நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மேல கேள்விக்குறி போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பல விதங்கள் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல பிழைகள் எல்லாம் நீக்கிறதுக்காக திறமையாக ஒரு கமிட்டடா வேலை பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அவர் அரசு. அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் தலைமையில பிரதமர் மோடி போட்ட பிளான் என்னன்னா, மோயிஸ்டுக்கு ரெண்டே வழி, ஒன்னு சரண்டர் ஆர் கெட் எக்ஸ்டர்மினேட். மத அடிப்படை பிரிவினை தடுக்க முடியல காங்கிரஸ். காந்திஜியே அதை எதிர்த்தார். இருந்தும் நேரு கடைசியில ஏதோ முடிவாய் நேரு பிரதமர் ஆயிட்டாரு, முதல் பிரதமராக. அதுக்கு பிறகு அவர் என்ன நினைச்சாரு, நான் சயின்டிபிக் டெம்பர் கொண்டு வரேன், அது கொண்டு வரேன், இது கொண்டு வரேன், இந்து மதம்னு பேசக்கூடாது. கலைஞர் டேக் ஓவர் பண்ணதுல பாத்தீங்கன்னா அடிப்படை கரப்ஷன். அந்த கரப்ஷன் தான் ஆச்சு பாருங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்த பக்கம் வேற மாதிரி போச்சு. எம்ஜிஆர் இருக்கிறது இவ்வளவு ஊழல் கிடையாது. அதே இது சின்ன கட்சிகள் இருக்காங்க, ரீஜனல் பார்ட்டிஸ், அது டிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல ஆர்ஜேடியா இருக்கட்டும், காங்கிரஸுக்கு அடிப்படையே ஒண்ணுமே கிடையாது. சீட்டை கொடுத்தோம்னா எல்லாம் தோத்துட்டு வர்றாங்க. நாம் தமிழர்ங்கிறத ஒரு கர்வத்தோட சொல்லணும்னு அவரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடுல அரசியல்ல மத்தவங்க இருக்காங்க, ஆந்திராக்காரங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுபவர்கள் தான் ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதாவது அவர் இன்டைரக்டா சொல்வது என்னன்னா, ஏன்னா கலைஞரோட குடும்பத்துல பூர்வீகம் எல்லாம் ஆந்திரான்னு சொல்லுவாங்க. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. இன்று மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் உரையாடலில் திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்முடன் இணைகிறார்கள். வணக்கம் சேகர்ஜி. வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம் சார். இப்போ ஜென் ஜி ரிப்போர்ட் பிபிசி வழங்கியிருக்கு. அது என்ன சொல்ல வருதுன்னா, 370 லட்சம் இளைஞர்கள், அதாவது 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்தியால இருந்தாலும் அவங்க யாரும் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போராடல. இப்ப பக்கத்து தேசத்துல பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா அதெல்லாம் நடந்த மாதிரி ஒரு ஜென்சி போராட்டம் இந்தியால வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த துவனி எப்படி இருக்கு சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? சிவகுமார் சார், நீங்க சொல்வது போல இந்தியாவோட ஜனத்தொகையில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் பில்லியன் பீப்புள். அந்த பில்லியன் பீப்புள்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்வது என்னன்னா 130 கோடி மக்களுக்கு மேல இருக்காங்க. அந்த கோடி மக்கள் மேல இருக்கும் பொழுது அதுல ஒரு 37 கோடி எல்லாரும் 25 வயசு கீழே உள்ளவங்க. அவங்க எல்லாம் ஏன் வரல, அதாவது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்போ அமெரிக்கால ஏன் வரல? ஏன் வியட்நாம் இரா, அதாவது 1968க்கு 60ஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால யங்ஸ்டர்ஸ் கேம்பஸ்ல முழுக்க ஒரு இதுவா இருந்தது, ஒரு அன்ரெஸ்ட் இருந்தது. அது வந்து நாட் ஒன்லி இன் அமெரிக்கா, பல யூரோப்பிய நாடுகளிலும் இந்த ஒரு பெரிய கிளர்ச்சி இருந்தது. அதாவது மாணவர்கள் மாணவிகள் மத்தியில ஒரு எதிர்த்து போராட்டமா இருந்தது வியட்நாம் இராவோட. இது பாத்தீங்கன்னா அந்த ஜெனரேஷன் அதுல பாத்தீங்கன்னா, ஆனா இப்ப பாருங்க பாலஸ்தீனியன் மேட்டர் வச்சுன்னு, காசா மேட்டர் வச்சுன்னு யூனிவர்சிட்டியில கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. ஆனா அது ஒன்றும் பெருசா யாரும் இது பண்ணல. அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்து மட்டும் இந்தியாவை இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை நீங்க நேபாளத்தையோ இல்ல பங்களாதேஷத்தையோ இதோட இது பண்ணல. பாகிஸ்தான்ல பாருங்க அரசுங்கிற பேருக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை விட மோசமான இடம் என்ன கேட்டீங்கன்னா, எங்கேயாவது நரகம்னு ஒண்ணு இருக்கு வச்சுக்கோங்க, the hell. அது இன்னைக்கு பாகிஸ்தான். ஏன்னா அங்க பாருங்க அரசுன்னு ஒண்ணும் கிடையாது, மிலிட்டரி ஆட்சி. அவங்க பணத்தை சுரண்டிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற டீல் எல்லாம் பாகிஸ்தானுக்காக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அங்க பாருங்க ப்ரூட்டல் சப்ரஷன். அப்ப அங்க இருக்க யூத் எங்க போனாங்க? பாகிஸ்தான் போல நாடுலயே யூத் எங்கேயும் கிளம்பாத போது எவ்வளவு மோசமா இருக்கும் பொழுது இந்தியால நிலைமையே வேற மாதிரி இருக்கிறது. காரணம் ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இந்த இருக்கிற இந்தியாவோட இன்னைக்கு புதிய இந்தியா பாருங்க, இந்த அமிர்த்கால் இந்தியான்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த இந்தியால பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் தெரிகிறது. எந்த மாதிரி வாய்ப்புனா, அவங்க இண்டிவிஜுவல் டேலண்ட் தந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வளரும் இந்தியா, வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிற இந்தியா, அதுல இளைஞர்களுக்கு ஒரு ஸ்கோப் தெரியுது. அதை தவிர்த்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு வெண்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்குது. அதை தவிர்த்து பிரதமர் மோடி வந்த பிறகு பெரும்பாலும் ஊழல் இல்லாத ஆட்சி. நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மேல கேள்விக்குறி போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பல விதங்கள் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல பிழைகள் எல்லாம் நீக்கிறதுக்காக திறமையாக ஒரு கமிட்டடா வேலை பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அவர் அரசும். அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்களுக்கு என்ன தெரியுது, முன்னாடி இது ஒரு கோல்டன் பீரியட், பொற்காலம். பாருங்க, இளைஞர்களுக்கு வேணுங்கிறது என்ன? நல்ல படிப்புக்கு நல்ல கல்விக்கு பிறகு வாய்ப்புனா ஒரு வேலை வாய்ப்புன்னு ஒரு முடிச்சிட முடியாது. பல விதமான வாய்ப்புகள்ல தன்னை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி வாய்ப்பு அண்ட் விதமான ஆக்சஸ் டு மாடர்ன் டெக்னாலஜி. அதுல பாத்தீங்கன்னா இந்தியால இன்டர்நெட் சீப்பஸ்ட் இன் இந்தியா. இன்டர்நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதனால இன்டர்நெட் மூலமாக
அவங்களுக்கு தங்க எக்ஸ்பிரஷனை இது பண்ண முடியாது. என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ சொல்றாங்க. அது சில நேரத்துல பாத்தீங்கன்னா உடனடியாக அவங்க காக்குற இது அவங்க இது பண்றதெல்லாம் உடனே ஆக்ஷன் ஆறுது. இந்தியாவோட ஜனத்தொகை அப்படி இருக்குது. ஆகையால் இந்த என்ன சொல்றது, இந்த மேற்கு நாடுகளுக்கு சோகால்டு ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு எப்போதுமே இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கேன்னா ஏன்னா அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நேபாளில் நடந்தது என்ன? நேபாளில் தொடர்ந்து பாருங்க ஒரு 30 ஆண்டு காலமா ஒரு ஆட்சி சரியில்லை. அது கம்யூனிஸ்ட் ஆட்சியை பார்த்துட்டாங்க. கம்யூனிஸ்ட்ல மோயிஸ்ட் வந்தாங்க ஆட்சிக்கு. அது பல பிளவுகள் ஆகி ஒரு கோலிஷன் சொல்லி அவங்களுக்குள்ளே மாத்தி பிரதமர் ஆயிக்கிறாங்க. ஆனா ஊழல் அதிகமாயிட்டே போறது, மக்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் போறது. அதுல ட்ரிகர் என்ன? இன்டர்நெட்டை மூடிட்டான். அவன் இருந்த ஒரு அதாவது அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு இது கதவையை மூடின உடனே அது அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாயிடுது. அந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. அது மூலமா இது பண்ணலாம், சப்ரஸ் பண்ணலாம்னு பார்த்தா வேற விதமா போயிடுச்சு. அவங்களுக்கு பிரச்சனை அந்த இவங்களோட இருந்தது. உங்களுக்கு சோஷியல் மீடியா இவங்க பாருங்க, பிக் கம்பெனிஸ் இதை இது பண்ணணும், எங்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்கணும் அப்படி இப்படின்னா அதுல வந்த வம்புல தான் மூடிட்டாங்க. பட் அதுக்கு அடிப்படையில ரொம்ப நாள அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். அண்ட் அவங்களும் பாக்குறாங்க பணக்காரங்க பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க, அவங்க பசங்க எல்லாம் பெரிய பெரிய கார்ல போறாங்க, பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம். அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முள்ள பாத்தீங்கன்னா இந்த பாருங்க மிடில் கிளாஸ் ஒரு சின்ன செக்மெண்டா இருந்தது. அதாவது லோயர் கிளாஸ் ஒரு புவர் கிளாஸ் அதிகமா இருந்தது, ரிச் கிளாஸ் ஒரு கிரீமி லேயரா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுது இந்தியாவில். அதாவது மத்திய நிலைமையில இருக்கிற குடும்பங்கள் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட். அதுலயும் பாருங்க லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அதுலயும் 3-4 பிரிவு இருக்குது. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட். அப்புறம் பாவர்ட்டி எழுந்து மேல வராங்க, வந்துட்டே போறாங்க. அதனால ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு. அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் சிவகுமார் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என நிறைவு கருத்தாக இந்தியாவுக்கு அடிப்படையா இருக்கிறது அதோட இது ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் கலந்து இருக்கிற நாடு. அதுல பலரும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இளைஞர்கள்லாம் யோகா பயிற்சி, தியான பயிற்சி, அப்புறம் குடும்பத்திலேயே ஃபேமிலி வேல்யூஸ், ரிலிஜியஸ் ட்ரெடிஷன்ஸ், பல கொண்டாட்டங்கள், ஃபெஸ்டிவல்ஸ், இதெல்லாம் பாருங்க பாசிட்டிவா பண்ணிட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்து மக்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வராங்க. அதையும் நான் சேர்த்துக்க விரும்புறேன். இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பண்டிகைகள், அது பெரும்பாலும் இந்து பண்டிகைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகை நம்ம இதுல கிடையாது, எங்கேயாவது வருத்தத்துக்கு அழறதுக்கு பண்டிகையே கிடையாது. எல்லா பண்டிகையுமே செலிப்ரேஷன், கொண்டாட்டம் தான், கோலாகலம், கொண்டாட்டம். இது இந்தியாவோட பண்பாடு. எங்க வேணா நீங்க போங்க, அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து குஜராத் போங்க, இல்ல காஷ்மீர் போற, எங்கேயுமே உட்காந்து அழற மாதிரி ஒரு இதுவே கிடையாது. மத்த இதுல பாருங்க, மத்த மதத்துல அவங்களுக்கு there are some festivals ரொம்ப சோபர் ஃபெஸ்டிவல்ஸ். நம்ம இதுல அப்படி இல்ல, எல்லாமே செலிப்ரேஷன். ஒரு இது மாறித்து வச்சுக்கோங்க, சீசன் மாறித்துனா ஒரு செலிப்ரேஷன். அதுல பாருங்க தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம், இப்ப தை மாசம், புரட்டாசி மாசம், எத்தனை மாசம், சித்திரை மாசம், அந்த இது வரும்பொழுதெல்லாம் செலிப்ரேஷன் வருது. அதாவது இந்த கல்ச்சர், அந்த மாதிரி கல்ச்சர் எங்க வந்து இது பண்ண முடியாது. இப்ப பாருங்க ஒரு சிவகுமார் சார், இப்ப மௌவாதிகள் அங்கங்க சரண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மௌவிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஏன்னா அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் தலைமையில பிரதமர் மோடி போட்ட பிளான் என்னன்னா, மோயிஸ்டுக்கு 2 வழி, ஒன்னு சரண்டர் ஆர் கெட் எக்ஸ்டர்மினேட்டட். இப்ப பெரிய பெரிய மாவோயிஸ்ட் குரூப்ஸ், கேங்ஸ், அது தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திர பிரதேசா இருக்கட்டும், சத்தீஸ்கடா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், மகாராஷ்டிரா, சரண்டர் பண்றேங்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட் வெரி கிளியர். இங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கிற என்ன கஷ்டங்கள் இருக்குதோ, ஏழை பழங்குடியினர், அதாவது டிரைபல்ஸுக்கு, தலித்ஸுக்கு, பின்தாங்கியவர்களுக்கு அவர்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்காக அரசு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு பாருங்க இப்ப குடியிருப்பு, குடிநீர், இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவங்க துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப அவங்க சரண்டர் பண்றாங்க. அப்புறம் பாருங்க இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த மோயிசமே ஒரு எக்ஸ்டார்ஷன் ராக்கெட்டா இருந்தது. யாராவது இண்டஸ்ட்ரி செட் பண்ணனா மோயிஸ்டுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து ஏதாவது இது வேணும்னா, இல்ல மைனிங் பண்றீங்கன்னா அங்க பணம் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருந்தது ஜார்க்கண்ட்ல. ஆனா இப்ப யூனிஃபைட் கமாண்ட் பண்ணி 2 இதுதான். அதனால மார்ச் 2026 முழுமையாக மோவிசம் கம்ப்ளீட்டா இது பண்ணிடுவோம். அந்த இளைஞர்களுக்கு யார் சரண்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு புது வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கான இது நிதி ஒதுக்கீடு, அவங்க குடும்பங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறது. அதாவது பாருங்க, இட் இஸ் a government with compassion. ஒரு பக்கம் நீங்க வன்முறை செய்தால் அதை கண்டிப்பாக அதை நாங்க இது பண்ணுவோம். ஆனா வன்முறை விட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்க நடக்கிற இளைஞர்களுக்கு இந்த கவர்மெண்ட் காத்துட்டு இருக்கு, வழிவகுக்குது. அதனால்தான் பாருங்க இவங்க கற்பனை பண்றதுக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு வல்கனோ மாதிரி வெடிக்கும் கிடிக்கும் எல்லாம் அவங்க ஊர்ல வெடிச்சிட்டு இருக்கு. இப்ப யூகேல பாருங்களா, பிபிசி அதை பத்தி யோசிக்கணும். எப்படி ஒரு ரேசிசம் கிளம்பி இருக்கு, எப்படி மக்கள்லாம் இந்த இமிகிரண்ட் இஷ்யூ வச்சுட்டு வெளிநாட்டுல நம்ம நாட்டுல வந்து உட்காந்து எல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் கல்ச்சரே போயிடுத்துன்னு கவலைப்பட்டு இருக்காங்க.
சோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போறேன். இப்ப வந்து இவ்வளவு சிறப்பா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற ஒரு நாட்டுல, இந்த ஹிந்தி மொழி அப்படிங்கிறது வந்து தென் பகுதியில அந்த ஹிந்திய வந்து எங்க மேல இம்போஸ் பண்றாங்க. அவங்க அத ரொம்ப ரிப்போர்ட் பண்ணி, இப்ப வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிப்ளை குடுத்திருக்கு. அந்த ரிப்ளை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லைங்க, தொடர்ந்தா இவங்க என்ன சொல்வது என்னன்னா, அதாவது சவுத் இந்தியால அது குறிப்பிட்டா தமிழ்நாடு தான். இப்ப தமிழ்நாட பார்த்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற கர்நாடகாவும் சரி, இவங்கலாம் நடுவுல தெலுங்கானாலலாம் அந்த மாதிரி ஹிந்தி எதிர்த்து ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல நிஜாம் ஆண்ட காலத்துல அங்க உருது, பர்ஷியன் அதெல்லாம் இருந்தது. ஹிந்தி எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. கேரளத்துல இல்ல. கேரளத்துல இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஹிந்தி கத்துட்டு வேலை வாய்ப்பு தேடி எல்லா இடத்துக்கும் போறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் காரணமாக, ஏன்னா அவங்க கரப்ஷனை மறைக்கிறதுக்கு இந்த பிஜேபி இங்க வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நம்ம இது என்ன ஆகுது, அதுக்காக இது அப்பப்ப தூண்டி விடுறாங்க. இப்ப பாருங்க, புது கல்வி திட்டத்துல என்ன சொன்னாங்க, 3 மொழி கத்துக்கங்கன்னாங்க. ஆங்கிலம் கத்துக்குங்க. புது கல்வி திட்டத்துல மெயின் இது வேணும், தாய்மொழியில படிப்பு கல்வி இருக்கணும். அப்பதான் யங் மைண்ட்ஸ் ஈஸியா புடிச்சுக்க முடியும். அதை தவிர்த்து இன்னொரு பாஷை கத்துக்க, ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லலாம். நீங்க வேற ஏதாவது கத்துக்குங்களேன். அப்புறம் பாருங்க, நம்ம சவுத் இந்தியன்ஸ் தமிழர்கள் பர்டிகுலர் பாத்தீங்கன்னா அவங்களோட இருக்கிற ஒரு தனி இது சார், நல்லா எபிலிட்டி, நல்லா பேசுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. இப்ப வெளியில வந்தவங்க எல்லாம் பாருங்க. சார் உங்களுக்கு எவ்வளவு பாஷை சார் தெரியும்? எனக்கு ஒரு 4-5 பாஷை தெரியும் சார். ரொம்ப ஹிந்தி உள்பட. ஹிந்தி, பெருமை. பங்காளி, வங்கமொழி, அப்புறம் ஒடியா, பல மொழிகள். அது வந்து காரணம் என்ன சார், நம்ம வந்து வெளியில போன கத்துன்றோம். ஆனா தமிழ் அதுல என்ன ஒரு வருத்தமான இதுன்னா, அரசியலுக்காக இந்த அரசியல்வாதிகளோட பசங்க ஹிந்தி பேசுறாங்க. ஏன்னா அவங்க போறது கான்வென்ட் எஜுகேஷன், இங்கிலீஷ் எஜுகேஷன், பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்கு போறாங்க. போயிட்டு அவங்க பசங்க எல்லாம் பேசுறாங்க. அவன் பிரெஞ்சு, ஸ்பானிஷ், அது பாருங்க பல இது வாய்ப்பு கொடுக்கணுங்க. இப்ப பாருங்க, கேரளத்துல அவங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க. இப்ப புதுசாக கேரளத்துல நர்சிங் படிக்கிறவங்களுக்கு ஜெர்மன் சொல்லி தராங்க. வெரி குட். ஏன்னா ஜெர்மனில ஹெவி டிமாண்ட் ஃபார் இந்த மெடிக்கல் அட்டெண்டன்ஸ், நர்சஸ்க்கு. ஸோ நர்சிங் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பேச்சுலர் நர்சிங் கூட ஜெர்மன் பாஷையை கத்துக்கிறாங்க. அதாவது இதை ஒரு இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரத்துக்கான ஒரு கருவி இது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேர்தல் வரும்போது இதெல்லாம் கலப்புறது. இதை சித்தராமையாவும் பண்றாரு. கர்நாடகால போன தேர்தலுக்கு அவர் முதல்வர் இருந்த போது, இந்த பெங்களூர்ல நம்ம பெங்களூர் மெட்ரோ இருக்கு பாருங்க, அதுல ஹிந்தி பேர் வச்சிருக்க எடு, நீங்க டெல்லியில என்ன தமிழ்ல எழுதிருக்கீங்களா, இதுல எழுதிருக்கீங்களா, இதெல்லாம் தேவையில்லாது. பாருங்க, அவங்க ஏன் இன்னொரு மொழி கத்துக்கல, வட இந்தியர்கள் ஏன் தமிழ் கத்துக்கல, தெலுங்கு கத்துக்கல, அவங்க பாருங்க யாருக்கு அவசியப்படுறதோ அவங்க கத்துக்கிறாங்க. இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர்ல பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் தமிழ் பேசுறாங்க, ட்ரைனிங்லேயே வருது. மொழி என்பது அது எப்படி ஒரு கத்துக்கிறதுக்கு எப்படி, ஒண்ணு ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டாவது எக்ஸ்போஜர், மூணாவது நெசசிட்டி. பட் இதை இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்துல அதுவும் சொல்லணும், வட இந்தியர்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆனா ஒண்ணுங்க, வட இந்தியர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப இதுவா சொல்றேன், அவ்வளவு பெரிய பிரைட் இது இல்ல அவங்களை உள்ளூர் மொழி கத்துக்கிறதுக்கு. பல பேர் ஹிந்தியே சரியா பேசலன்னு தான் வட இந்தியாவில பேச்சு. தென்னிந்தியர்கள் கரெக்டா ஹிந்தி பேசுறாங்க, நம்மளாம் சரியாவே பேசுறதுல ஏதோ பேசுற கொலோக்குள்ள பேசுறோம் அப்படி கூட சொல்றாங்க இங்க டெல்லியில எல்லாம். அது எங்களுக்கு புது செய்தி. அப்புறம் ஒண்ணு, ரெண்டாவது இன்னொரு விஷயம் சார், ஹிந்தி நீங்க எப்படி வேணா பேசுங்களேன், பெரும்பாலும் ஹிந்தி மக்கள்லாம் அதை வரவேற்பாங்க. இது பண்ண மாட்டாங்க, உங்களை கேலி பண்ண மாட்டாங்க. இல்லப்பா அவன் வந்திருக்க கத்துக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க, உங்களை புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இந்த அரசியல் இல்ல வச்சுக்கோங்க, கான்டாக்ட் நல்லா இருக்கும், ஹார்ட் டு ஹார்ட் கான்டாக்ட். ஓகே. சரியான பதில். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இது உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் குடுக்க போறேன். சோ இவ்வளவு சிறப்பான கண்ட்ரில எல்லாரும் வந்து டெமோக்ரசி ரொம்ப வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கிற இடத்துல, இந்த டெமோக்ரசி வந்து ஒரு விதமான போலரைசேஷன் நடக்கிறதா அப்படியே வந்து ஒரு ஒரு எண்ணம் உருவாகுது. இப்ப என்னன்னா, காங்கிரஸ் பல வருஷமா இந்தியாவ ஆண்டுட்டு இருந்தது. அதிலிருந்து பிஜேபி காங்கிரஸ வீழ்த்திட்டு பிஜேபி வரதுக்கு பிஜேபி ஒரு விதமான போலரைசேஷன் டூல யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்கள இந்துக்கள ஒரு ஒரு முகமா இணைச்சு, இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போடுற போது தான் பிஜேபியால வெற்றி பெற முடிஞ்சது. அதே மாதிரி இப்ப வந்து காங்கிரஸ், இண்டி கூட்டணி என்ன பண்ணுது, மைனாரிட்டி ஓட்ஸ அவங்க வந்து ஒருங்கிணைச்சு அவங்களுடைய இடத்த வந்து திருப்பி மீண்டும் பெறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அது ஒரு விதமான போலரைசேஷன். இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா, 67, 60 லேட் 60s வரைக்கும் காங்கிரஸ் ரூல் பண்ணியிருந்த போது, திராவிட கட்சிகள் அவங்க சித்தாந்தத்தை வச்சு மக்கள ஒரு விதமான போலரைஸ் பண்ணாங்க. திராவிட சித்தாந்தம் தான் இங்க வந்து எடுபடும், நமக்கு அதுதான் தேவை அப்படின்னு மக்கள போலரைஸ் பண்ணி, மக்கள் வந்து திராவிட கட்சிக்கு ஓட்டு போட வச்சதும் ஒரு விதமான போலரைசேஷன். இப்ப இந்த மாதிரி இப்ப இதே திராவிட கட்சியை நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து அகற்றத்துக்கு வேற ஒரு போலரைசேஷன் ஏற்படணுமா? இல்லாட்டி அகத்த முடியாதா? சோ இந்த டெமோக்ரஸிங்கிறது ஒரு விதமான போலரைசேஷனோட
பாதிப்புல தான் இனிமே இருக்க போறதா? இல்லைங்க இது காரண அடிப்படை இந்த போலரைசேஷன் ஒரு வார்த்தை நம்ம பெரும்பாலும் கேள்விப்படுறோம். அதுக்கு ஒரிஜினல் கான்செப்ட் எப்படி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். அது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்னன்னா அரசியல்வாதிகள் எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு பயத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி அது மூலமாக ஓட்டை சேகரிக்கிறதுக்கான வழி செய்யுது. இதுல என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவினை ஆச்சு. அதுல இருந்தே அப்ப என்னன்னா பாகிஸ்தான் தன்னை இஸ்லாமிக் நாடு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இஸ்லாமியர்கள் இந்துக்களுடன் இருக்க முடியாது ஒரே வாதத்தில் சொல்லி தனியா போச்சு. அது ஆங்கிலேயர்கள் அதை என்கரேஜ் பண்ணாங்க, இந்தியா இப்போ உடைச்சு கொடுத்தா நல்லது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆச்சு பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணாரு நேரு, பண்டிட் நேரு போல தலைவர்கள்லாம் சரி நம்ம இன்னும் பக்கம் உடைந்தவர்கள், அவங்க இஸ்லாமிக் பாகிஸ்தான் பண்ணாலும் நம்ம ஹிந்து இந்தியான்னு சொல்ல மாட்டோம், ஹிந்துன்னு சொல்லிக்க மாட்டோம், நம்ம மதசார்பற்ற நாடு அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்டிபிஷியல் கன்ஸ்ட்ரக்டை இம்போஸ் பண்ணான். எப்ப இந்த நாட்டுல இது எப்போதுமே மதசார்பற்ற நாடு. காரணம் என்னன்னா மதம்ங்கிறது இங்க வேற விஷயம். இது இங்க செகுலரிசம் வெஸ்டர்ன் எக்ஸ்பிளரேஷன். நான் எதுக்கு உங்களுக்கு 47ல கொண்டு போறேன்னா அந்த அரசியல் காங்கிரஸ் கைப்பற்ற அரசியல் என்னன்னா பாகிஸ்தான், ஏன்னா இதுல இன்னொரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் சார். ஏன்னா 1947ல இந்த பாவ பிரிவினை மத அடிப்படையில் ஆட காரணம் என்னன்னா அப்ப அந்த இடத்துல பாருங்க பெலுகாரு முஸ்லீம் லீகோட இதுல கேம்பெயின்ல, நான் சொல்றது அன்டிவைடட் முஸ்லீம் லீக், அந்த அவங்க கேம்பெயின் பண்ணி தான் எல்லா இஸ்லாமியர்களும் பாகிஸ்தான் வேணும்னு சொன்னாங்க. ஆனா பிரிவினை ஏற்பட்ட பிறகு பல இஸ்லாமியர்கள் போக விரும்பல, இந்தியாவில இருந்துட்டாங்க. அப்புறம் சில பேர் போயிட்டு வந்துட்டு கூட அங்க பாகிஸ்தான்ல சரியில்லைன்னு சொல்லி திருப்பி வந்துட்டாங்க. என்னதான் அவர் ஜின்னா, அவர் முகமது அலி ஜின்னா இது பின்னாடி இவர் தானே பண்ணார் எல்லாம். அவருக்கு கூட அவர் என்னவோ சொன்னாரு, வர புது பாகிஸ்தான்ல மத பேதம் இருக்காது, இந்தியாவிலேருந்து வரவர்களுக்கும் பாகிஸ்தான்ல இருக்க இஸ்லாமியர்களுக்கும் பேதம் இருக்காது சொன்னா பாத்தீங்கன்னா இங்கேருந்து போன இஸ்லாமியர்களை செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் பாதி பேர் திரும்பி வந்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் தொடர்ந்து என்ன அரசியல் என்னன்னா பாருங்க, சரிங்க அங்க போயிடுதுங்க, அதுக்காக நாங்க தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம், இந்தியாவில் இருக்கிற மிச்சம் இருக்கிற இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறது காங்கிரஸ் கட்சி ஒண்ணுதான், இதுதான் எங்க செக்குலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துனாலே இல்ல அதை ஒண்ணும் பண்ணக்கூடாது, அதை கொண்டாட்டக்கூடாது, அது ஒரு ஆர்டிபிஷியலா இவங்க பண்ணி வச்சாங்க. மத அடிப்படையில் பிரிவினை தடுக்க முடியல காங்கிரஸ். காந்திஜியே அதை எதிர்த்தாரு. இருந்தும் நேரு கடைசியில ஏதோ முடிவாய் நேரு பிரதமர் ஆயிட்டாரு, முதல் பிரதமராக. அதுக்கு பிறகு அவர் என்ன நினைச்சாரு, நான் சயின்டிபிக் டெம்பர் கொண்டு வரேன், அது கொண்டு வரேன், இது கொண்டு வரேன், இந்து மதம்னு பேசக்கூடாது. அது என்னாச்சு, ஒரு ஆர்டிபிஷியல் கன்ஸ்ட்ரக்ட் என்னாச்சு, ஃப்ரஸ்ட்ரேஷன் வளர்ந்துட்டே போச்சு. அதுலதான் ஜனசங்கோட வளர்ச்சி வந்தது. போக பாத்தீங்கன்னா எப்ப பாபரி மஸ்ஜித் மாதிரி இந்த அயோத்தியால ராமர் கோயிலை பத்தி ஆரம்பிக்கும் பொழுது எப்போதுமே பாத்தீங்கன்னா நரேட்டிவும் சரி, மீடியாவும் சரி, இந்த சோ கால்டு அகடமிக்ஸ், அது லெப்ட் ஓரியன்டட் ஹிஸ்டோரியன்ஸ் என்னன்னா அதை மறுத்துருவோம். எந்த கோவிலுமே இடிக்கப்படவில்லை, இஸ்லாமியர்கள் அரசர்கள் அது மாதிரி எந்த கொடுமையும் செய்யவில்லைன்னு ஒரு புழுக திருப்பி 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 சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அதை ஹிஸ்டரி புக்லயே கொண்டு வர மறுத்தாங்க. இல்ல இல்ல அதை பத்தி பேசவே வேண்டாம், அது அமைக்கலாம். அப்போ என்ன ஆச்சு, அதுல படிச்சுட்டு வரவங்க என்ன நினைச்சாங்க, ஓஹோ இதுல மோசமான கட்சி பிஜேபி தானோ. ஏன்னா இந்தியன் மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எம்மதமும் சம்பந்தம் எல்லாரும் சரியா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும், இதுவா மைண்ட் அவ்வளவு அக்ரெசிவ் மைண்ட் இல்லை. சோ அதுல பாலிடிக்ஸ் நடந்தது. அந்த பாலிடிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் அதை செஞ்சுட்டு இருந்தாலுமே கவர்னன்ஸ் கொடுக்க முடியல. சோ காங்கிரஸ் ஆட்சி பாத்தீங்கன்னா இந்த ஓரியன்டட் என்ன, ஒரு பக்கம் ஒரு மத ஐடென்டிட்டி, கூடவே என்ன கலப்பினாங்க அந்த மண்டல் கமிஷன்லாம் வந்த பிறகு ஜாதி அடிப்படை பாலிடிக்ஸ். இப்போ லாலு பிரசாதோட ராஷ்டிரிய ஜனதா தளம், அகிலேஷ் யாதவ் தலைமையில் இருக்க சமாஜ்வாதி பார்ட்டி, இந்த கட்சிகளுக்கு அடிப்படை ஜாதி, இந்த 2 ஜாதி கையில வச்சுன்னா நமக்கு இவ்வளவு கிடைக்கும். அதே போல மேற்கு வங்காளத்துல 30% இஸ்லாமியர் இருக்காளா, சரி அவங்கள கையில வச்சுருவோம், கூடவே ஒரு 10-15 மத்த வங்காளி ஓட்டு கிடைச்சுன்னா போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க மம்தா பானர்ஜி. தமிழ்நாட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா பெரியார் டயத்துல இருந்தே அந்த திராவிட கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட கழகம், டிஎம்கே என்ன பாத்தீங்கன்னா மதத்துக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி, மூட நம்பிக்கை எதிர்த்து இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்து தர்மத்து மேல அட்டாக் பண்றது. ஆனா மத்த மதத்தில் இருக்கிற பிள்ளைகளை பத்தி பேச மாட்டாங்க. சோ ஒரு விதத்துல என்னன்னா ஒண்ணு அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் இவங்களே என்கரேஜ் பண்ண, கேட்டா இதான் மதசார்பற்ற அரசியல். நீங்க சொல்ல வந்த ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ எல்லாரும் ஒரு விதத்துல வேற வேற விதத்துல பண்ண ட்ரை பண்றாங்க. காரணம் என்னன்னா அவங்கள சொல்லுது நான் தான் இருக்கேன் உங்களை பாதுகாக்கிறதுக்கு, முதல்ல பயத்தை மூட்டுறது. இப்ப அதே பய பாலிடிக்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. என்ன பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது. ஆனா மக்கள் புரிஞ்சுட்டாங்க சிவகுமார் சார், என்னன்னா இந்த டிராவிடியன் மாடல், அந்த மாடல் அடிப்படை ஊழல் மாடல்.
முதல்ல நீங்க எடுத்த உடனே பின்பற்ற மக்களுக்காக நிறைய நடந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. அறிஞர் அண்ணா தலைமையில முதல் அரசு வந்த பொழுது பல இது, அதுக்கு முன்னாடி காமராஜரே பண்ணிட்டாரு. முதல்ல பேக்வர்ட் கிளாஸுக்காக இது பண்ணது காமராஜர் பண்ணாரு. காமராஜர் பண்ண பிறகு டிஎம்கே அரசியல் ஆச்சு. ஆனா கூடவே என்ன வந்துச்சுன்னா, எப்ப கலைஞர் டேக் ஓவர் பண்ணதுல பாத்தீங்கன்னா அடிப்படை கரப்ஷன். அந்த கரப்ஷன் தான் ஆச்சு பாருங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்த பக்கம் வேற மாதிரி போச்சு. அது எம்ஜிஆர் இருக்கிறதுல இவ்வளவு ஊழல் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு சொந்தமா பணம் ஏதாவது பண்ண இவ்வளவு ஊழலே இருந்தது இல்லை. ஆனா திருப்பி ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் இவர்கள் போன பிறகு ஜெயலலிதா இதுலயும் பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் நல்லா ஓடிச்சு, பிறகு அங்கேயும் இது ஊழல் வந்துருச்சு. சோ அதிமுக அரசியலா இருக்கட்டும், திமுக அரசியலா இருக்கட்டும், அப்படியே சின்ன சிறுபான்மையர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இது பண்ணி வச்சுக்குது. ஆனா ஊழல்னால என்ன ஆச்சு, குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் போயிடுச்சு. சோ அவங்களுக்கு ஃபால் பேக் என்ன, இந்திய எதிர்ப்பு, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு, அதனால சனாதன் தர்மத்தை பத்தி எதிர்த்து பேசுவது. இதை பேசினானா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு, அவங்க இஸ்லாமியர்கள், எனக்கு தோணல இஸ்லாமியர்கள் இந்து மதத்தை பத்தி எழுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன். ஏன்னா பல பேர்களுக்கு புரியுது என்னது. சில இஸ்லாமிய எழுத்தாளர்கள் இவர்கள் அவெல்லாம் இந்து தர்மத்தோட பகவத்கீதையை பத்தியும் நம்ம புராணங்களை பத்தியும் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த இஸ்மாயில்லாம் இருந்தாரு, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட். அவர்கள்லாம் எத்தனை, அதாவது those who understand value, spiritual value புரிஞ்சிருக்காங்க. அவன் இப்ப எப்படி நமக்கு பைபிள்ல இருக்கிற சில அடிப்படை தத்துவங்கள்லாம் நமக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்றோம். அது இல்லைங்க. பட் அரசியல் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அரசியல் கட்சிகள் இப்ப பாருங்க, நான் கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் போல தலைவர்கள் ஏதாவது படிச்சிருக்காங்களா? உபனிஷத்தை பத்தி தெரியுமா? ஏதோ சனாதனத்தை சொல்லிட்டே போறாங்க. கரெக்டா அவங்க மனைவி கிறிஸ்டியன், அவங்களுக்கு கிறிஸ்டியன் ஆயிட்டா. பாருங்க, கிறிஸ்டியன் ஆனன்னு சொல்லிட்டு நீங்க இதை மட்டம் தட்ட வேண்டாம். ஆனா நீங்க மட்டம் தட்டுவது எதற்கு? இது மூலமாக சனாதன தர்மத்தையும் பிஜேபியும் ஒன்னா பாக்குறது. அப்புறம் ஜாதி அடிப்படையில கொடுமையை சனாதன தர்மத்தோட ஒப்பிடுவது. ஜாதி கொடுமையை யாரு இது பண்ணுவாங்க சொல்லுங்க? ஏன்னா ஒரு டயத்துல பிராமணர்களை எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸ் ஓடிச்சு. ஏன்னா அந்த டயத்துல என்னென்ன பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ், ஜுடிஷியரி, பிசினஸ் எல்லாம் பிராமின் டாமினேஷன் மாதிரி அவங்களுக்கு பட்டுது. அது முழுமையா உண்மை கூட இல்ல அது. பட் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்களால தான் நம்ம எழுமை காரணம் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அந்த அரசியல். இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை, என்ன ஜாதி அரசியல் அதிகமாயிருக்கா கம்மியாயிருக்கா தமிழ்நாட்டுல? சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, அரசியலுக்காக செய்யப்படும் சில இதெல்லாம் ஒரு சதிகள். ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. அல்டிமேட்லி நல்ல தெரு அமைச்சிங்கன்னா, நல்ல குடிநீர் இது பண்ணீங்கன்னா, அதுதான் பிரதமர் சொல்றாரு. ஒரு நல்ல ஸ்கீம் நம்ம படும் பொழுது என் அரசு கீழே யாராவது இஸ்லாமியர்னு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்காம போச்சா, அதோட பெனிஃபிட் இல்லாம போச்சா, அது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவா இருக்கட்டும், ஜல்ஜீவன் மிஷனா இருக்கட்டும், இல்ல ஃபார்மர்ஸ் கொடுக்க வேண்டிய இதுவா இருக்கு, அதுல எங்கேயாவது நான் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன், ஒரு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்தவன், அதனால எனக்கு இது ஒண்ணு கிடைக்காம போச்சுன்னு சொன்னாங்களா? இல்ல, இது ரியாலிட்டி. அதனால எங்க பிஜேபி ஆட்சி அங்க பெனிஃபிட் இருக்கோ அந்த இடத்துல மக்கள் மீண்டும் மீண்டும் ஓட்டு அவங்களுக்கு தான் போடுறாங்க. ஆனா இந்த ஜாதி அடிப்படையில செயல்படும் கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பயமுறுத்திட்டே இருக்காங்க. பயத்தை கலப்புவது, ஓட்டை வாங்குவது. இந்த அரசியல் எவ்வளவு நாள் தொடரும்? இன்னும் 5 வருஷம் தொடரலாம், 10 வருஷம் தொடரலாம், ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும். அடுத்த கேள்விக்கு போக விரும்புறேன். இப்ப பாஜகவுக்கு தமிழகத்துல தேசிய அரசியல தேசிய கட்சியை கொண்டு வரணும்னு ஒரு நோக்கம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப தமிழகத்துல காங்கிரஸுக்கு என்ன சார் நோக்கம்? இல்லைங்க, ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா நோக்கம் என்னன்னா, சரி இவ்வளவு நாளா நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜால்ரா அடிச்சிட்டோம், இனிமே நமக்கு ஆட்சியில பங்கு வேணும். அத தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, அது எம்எல்ஏவா இருக்கட்டும், என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு சேர்த்து வச்சு இவங்க கோலிஷன். ஏன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாம எந்த திராவிட கட்சி ஜெயிக்கிறது இல்லை. இப்போ டிஎம்கேக்கு கோலிஷன் மஸ்ட். சின்ன சின்ன கட்சிகளோட ஒரு நமக்கு 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்துட்றாங்க, எலெக்ஷன் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன, அவங்களே அமைச்சர்கள் பூந்து விளையாடுறாங்க, எல்லாம் அவங்க தொகுதிக்கு செலவழிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. நமக்கு ஒண்ணுமே வர்றது கிடையாது. அப்படி யாராவது 1-2 தலைவர், காங்கிரஸ் தலைவர்கள் அவங்க கிட்ட போய் கொஞ்சம், அது கூட திராவிட முன்னேற்ற கழகத்துல பெரிய குடும்பங்கள் இருக்கு பாருங்க, பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ், அவங்களோட இண்டிவிஜுவலா டீலிங் பண்ணிட்டு தனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆகையால் அடிப்படையாக காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட்டு ஒரு காலத்துல காமராஜர் டயத்துல இருந்து வந்திருந்த ஒரு ஓட்டு, அந்த ஓட்டு தேய ஆரம்பிச்சு. இவங்க தயவுல தான் இவங்க ஜெயிக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ்குள்ள ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, இது என்னது இது நடக்குது, நம்ம எப்போது செகண்ட் ஃபீல்டுல இவ்வளவு தேஞ்சு போயிட்டோம், நார்த்லயும் தேஞ்சாச்சு, இங்கேயும் தேஞ்சாச்சு, எல்லாம் இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால அவர் கொஞ்சம் ஹார்டன் ஆயிட்டு வர்றாரு. அதனாலதான் பீகார்ல பாருங்க, ஒப்பந்தம் இல்லாம கடைசி வரையில் ஒன்றும் சரியா ஒப்பந்தம் வரலங்க. தேஜஸ்வி யாதவ் தன் வாயால சொல்லல அவர் முதல் கேண்டிடேட்.
கடைசியில ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அசோக் கெஹ்லோட் அனுப்பிச்சு, அவரே போய் சொல்லல தேஜஸ்வி யாதவ் தான் எங்க மெகா கூட்டணிக்கு முதல்வர் கேண்டிடேட்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஃபீலிங்னா உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன். அதே இது சின்ன கட்சிகள் இருக்காங்க, ரீஜனல் பார்ட்டிஸ், அது டிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல ஆர்ஜேடியா இருக்கட்டும்னா காங்கிரஸுக்கு அடிப்படையே ஒண்ணுமே கிடையாது. சீட்டை கொடுத்தோம்னா எல்லாம் தோத்துட்டு வர்றாங்க. பீகார்ல 2020 70 சீட்டு கொடுத்தா 19 தான் ஜெயிச்சாங்க. இந்த தடவை அதிகமா தரமாட்டேன் தேஜஸ்வி சொன்னாரு, 50-55. அவங்க ஒத்துக்கல, அப்புறம் தனியா போட்டிக்கிட்டாங்க. இப்ப பல இடத்துல காங்கிரஸ் கேண்டிடேட் விட்ரா பண்ண வைக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. கடைசியா 61 சீட்டு. ஆனா கொஸ்டின் என்னன்னா, இந்த 61ல என்ன, அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சிவகுமார் சார், காங்கிரஸ் மத்தபடி கிரவுண்ட்ல ஆக்டிவிட்டியே கிடையாது. இவர் ஏதோ ராகுல் காந்தி நடுவுல வெளிநாடெல்லாம் சுத்திட்டு வராரு, சரி ஒரு டிராமா பண்றாரு. இது இது இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய நடைப்பயணம் எல்லாம் பீகார்ல வச்சாரு, ஓட்டு திருட்டு. இப்ப தேர்தல் அது இஷ்யூவே கிடையாது. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, என்னால் தான் எதிர்கட்சிகளை ரிவைவ் ஆறாங்க, அகில இந்தியா என்னால் தான் நடக்குது, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல என்னால் தான் டிஎம்கேவும் தலை தூக்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டானா அப்ப எப்படி சீட்டை கொடுப்பாங்க? ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, இனிமே நம்மளுக்கு வி வாண்ட் ஷேர் ஆஃப் பவர் அப்படின்னு ஒரு கிளம்புறாரு. அது காங்கிரஸ் இல்ல, மத்த கட்சிகளும் அதேதான். அதே மாதிரிதான் திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகளும் அப்படியேதான் பேசுறாங்க, எங்களுக்கு ஆட்சி காங்கிரஸ் அது நிச்சயமா டிஎம் கிட்ட ஆட்சியில பங்கு ஒண்ணு கேட்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயங்க. இப்ப பாருங்க, அந்த டிஎம்கே கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் கேட்கும். அதே மாதிரி அதிமுக கூட்டணி இப்ப பாஜக இருக்குதுங்க. திருப்பி அவங்க சொல்வது என்னன்னா என்டிஏ கூட்டணின்னு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி. அதாவது தே வாண்ட் அ ஷேர் இன் பவர், தட் இஸ் கோலிஷன். ஒன்னு அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல இருந்து இப்ப கோலிஷன் பாலிடிக்ஸ் வரும். பார்க்கலாம். அது நிச்சயமா எவ்வளவு தூரம் அடுத்த வருஷத்துக்குள்ள நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிரும். சோ இன்னும் ஒரே ஒரு கடைசியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்ப நம்ம தேசிய கட்சிகளை பத்தி பேசினோம். இப்ப மாநில கட்சிகளாவே நம்ம தமிழ்நாட்டுல சிலதெல்லாம் ரொம்ப இருக்கு. நாம் தமிழர், தேமுதிக, இதெல்லாம் மாநில கட்சிகளா இருந்தும் அவங்களால ஏன் அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸோ அந்த ஒரு சித்தாந்த மூலமா மக்களை திரட்டுறதோ அவங்களால ஏன் பண்ணி அதை வெற்றி பெற முடியல? டிஎம்கே பண்ண வெற்றியும் ஏடிஎம்கே பண்ண வெற்றியும் ஏன் மத்த மாநில கட்சிகளால பண்ண முடியல? அது பண்ணாத காரணம் என்ன, இவங்க லேட் கமர்ஸ். அதாவது இவங்க அரசியல் ஃபீல்டு லேட்டா வந்தாங்க ஒண்ணு. இரண்டாவது இப்ப நம் தமிழர் கட்சி அதுதான் முயற்சி பண்றாங்க. இப்ப சீமானோட அடிப்படை என்னன்னா, நாம் தமிழர்ங்கிறத ஒரு கர்வத்தோட சொல்லணும்னு. அவரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடுல அரசியல்ல மத்தவங்க இருக்காங்க, ஆந்திராக்காரங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுபவர்கள் தான் ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதாவது அவர் இன்டைரக்டா சொல்வது என்னன்னா, ஏன்னா கலைஞரோட குடும்பத்துல பூர்வீகம்லாம் ஆந்திரான்னு சொல்லுவாங்க. அதனால அவர் அந்த மாதிரி கொண்டு போக்குறாரு. அதை தவிர்த்து விடுதலை சிறுத்தைகளை ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி வச்சுக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பிரபாகரனை ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி வச்சு தமிழ் இளைஞர்களுக்குள்ள ஒரு தமிழ் பற்று, தமிழ்நாடு பற்று அப்படி கொண்டு போக பாக்குறாரு. அதுல என்ன பிரச்சனை இல்லைன்னா, அவருக்குன்னு ஓட்டு வருது. அதுல நடுவில் அவர் பெரியாரையும் இது பண்றாரு. அவர் பெரியாரே ஒரு தமிழர் அல்ல, அவர் தமிழர் காட்டுமாண்டி மொழி சொன்னாரு, அப்படியெல்லாம் சொல்லி கூட சீமான் இது பண்றாரு. பட் ப்ராப்ளம் எங்க சொல்லி பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஏன் சீமானுக்கு அக்செப்டபிலிட்டி, அவருக்குன்னு குறிப்பிட்ட ஓட்டு வருது, இளைஞர்கள் அட்ராக்ட் ஆக, ஆனா அவரோட அப்ரோச்ல நெகட்டிவிசம் நிறைய இருக்கு. பாருங்க, அதே இதுல பிஜேபியோட அப்ரோச் என்னன்னா, நாம் தமிழர் என்ற கர்வம் சொல்லும் பொழுது நாம் ஒரு இந்தியன் கர்வமும் அதுல கலந்து இருக்குங்கிறாரு பிஜேபியோட அப்ரோச். பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்ரோச்ல என்னன்னா, நீங்க நாம் இந்தியன்னு சொல்லும் பொழுது, நான் ஒரு பாரதியத்தா பத்தி பேசும்போது அதுல அதுவும் அடங்கி இருக்கு. The Tamilness is included in the Indianness. இந்தியன்னஸ் தமிழ்னஸ் பிரிக்க முடியாது. பால்ல இருக்கிற இனிமை போல அது ஒரு பாசிட்டிவ் வருது. பாருங்க, அந்த பாசிட்டிவ்ல கான்ஃபிளிக்ட் இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுல பாருங்க, பல மொழியினர்கள், பல ஜாதியினர்கள், மத்த மாநிலத்திலேருந்து அப்ப அந்த காலத்துல நம்ம சொல்வது என்னன்னா, சோழா காலத்துக்கு பிறகு பல்லவர்கள் வந்தாங்க, எத்தனையோ அரசர்கள் ஆண்டிருக்காங்க. அதுல தெலுங்கு அரசர்கள், கர்நாடகால இருந்த அரசர்கள், அந்த ஆண்ட பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்டிகிரேஷன் ஆயிடுச்சு. இப்ப கன்னட தாய்மொழியை கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க, தெலுங்கு தாய்மொழி கொண்டு இருக்காங்க, கேரளம் மலையாளம் பேசுறது. ஆனா தே ஆர் ஆல் இன்டிகிரேட்டட் இன் ஒரு என்ன சொல்றது, ஒரு தமிழ் கல்ச்சர், தமிழ்னஸ். அண்ட் தட் தமிழ்னஸ் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியன்னஸ். சோ அதுல சீமானுக்கு என்ன ஆகுது, லிமிடேஷன் ஆகுது. பட் அதே நேரத்துல டிஎம்கேக்கு அரசு எடுத்து குரல் எல்லாம் கொடுக்குறாரு, ஊழலை பத்தி பேசுறாரு, அதனால யூத் அட்ராக்ட் ஆறாங்க.
பட் இருந்து என்னன்னா தே நீட் அ பாசிட்டிவ் இது. எது வந்து உங்களுக்கு அண்ணாமலை தன்னோட ஸ்பீச்ல கொண்டு வந்து இளைஞர்கள் அட்ராக்ட் பண்ணாரு. ஸோ ரொம்ப மிக மிக சுவாரஸ்யமான இன்னொரு உரையாடல் நடத்தினீங்க சேகர்ஜி. ரொம்ப நன்றி. நேயர்களே, இது நிச்சயமா உங்களுடைய கவனத்த கவர்ந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா பதிவிடணும். நாங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து படிப்போம். அதே சமயம் அடுத்த வாரம் நாங்க எத உரையாடணும் அப்படிங்கிறத நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அந்த கருத்த எடுத்துக்கிட்டு நாங்க உரையாடுவோம். மிக்க நன்றி சேகர்ஜி. நன்றி, வணக்கம்.